ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டைரக்ட் ஒரு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ Page of Wands, okay. Six of Pentacles, Hierophant, King of Pentacles, Two of Wands, Four of Swords. Okay. King of Swords, Eight of Swords. Okay. Ten of Pentacles. Okay. ஆக்சுவலி கார்டு எடுத்து வைக்கும்போது இங்கே நமக்கு ஆக்சுவலி மீனிங் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணாமலே இருக்கலாம், அந்த ஒரு தாட் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். ஓகே. Wow, Ace of Cups, Six of Swords, Ten of Wands. Okay. So, bottom of the deck, Two of Pentacles. Okay. Okay. Caesophonia, Postponement, Innocence, okay. Friendliness, okay. Illusion, Creator, Misa, Guilt, okay. Integration, Laziness, Creativity, Dream. Okay. Right. Okay. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ் என்ன, தென் ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சுச்சுவேஷன் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே, எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு டைலாக் ஞாபகம் வருது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு, இந்த உலகத்துலேயே கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பட் நமக்கு ஆக்சுவலி கிடைச்சிருக்க ஒரு லவ்வுங்கிறது அது ஆத்மா காதலாக இருக்கும், அது ஒரு டிவைன் லவ்வாக இருக்கும், ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கும். பட்டு உள்ளே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு ட்ரூ லவ்வை கொடுத்த ஒரு டிவைன் நம்ம ரெண்டு பேரும் சேர முடியாத அளவுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அத்தனை கொடுமைகள் இருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அப்போ நமக்கு தோணும் இதை கொடுத்தது கொடுக்காமலே இருக்கலான்னு நமக்கு தோணும். ஸோ அதுதான் எனக்கு இந்த ஒரு ரீடிங்கில் எனக்கு மனசிலாகுது. ஓகே. ஸோ சப்போஸ் ஒரு சோல் கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகுது, ஒரு டிவைன் லவ், ஒரு ட்ரூ லவ், ட்வின் ஃப்ளேம்ஸ் கனெக்ஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் சம்டைம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்படி ஒரு பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கா, இல்லைங்க இப்படி ஒரு ட்ரூ லவ் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்கா, இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிறதுக்கு ஒரு புள்ளி கூட பாசிபிலிட்டிஸே இல்லை இதை நினச்சி வருத்தப்படுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இங்கே நிற்கலாம். ஓகே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷோராக இந்த ரீடிங் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும்.
ஓகே. ஸோ ஆக்சுவலி ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பயங்கர ரூடாக இருக்காங்க. ஓகே. உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் காட்டுறது இல்லை ஆக்சுவலி. எனக்கு எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸே இல்லை. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னோடய ஃபேமிலி ஆகும், என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகும், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆக்சுவலி நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. எனக்கு என்ன எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும், எனக்கு என்ன எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன எப்படி எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் எனக்கு தெரியும். யாரை டிபெண்ட் பண்ணியோ இல்லைங்க யாருக்காகவும் எங்கேயும் நான் இல்லை ஆக்சுவலி. கரெக்டாக ஒரு பயங்கர ரூடாக நிற்கிறாங்க. பவுண்ட்ரியோட செட் பண்ணி வச்சுட்டு ஃபீலிங்ஸ், எமோஷன் துளி கூட காட்டல. உங்களுக்கு மேபி ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா இது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி இல்லையே, இவன் எப்படி டக்குன்னு மாறிட்டான், இல்லைங்க இவனுக்கு எப்படி மாற தெரிஞ்சது, இவனால் எப்படி மாற முடிஞ்சது, அப்போ நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தது, சிரிச்சது, பழகினதெல்லாம் பொய்யா, நான் ஏமாந்து போயிட்டேனா, இல்லைங்க இவனுக்கு டபுள் முகமா, இவனுக்கு இப்படியும் நடிக்க தெரியும் அப்படியும் நடிக்க தெரியுமா, ஒட்டு மொத்தமாக இவனை நம்பி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் எடுக்கலாம். எஸ் கரண்ட் இவர் ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொன்னேன். தேர்ட் பார்ட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சனோட ஃபேமிலிங்கிறது ஹையர் சொசைட்டியில் 4 பேர் அறியத்தக்க ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இன்னொரு பர்சன் ஆக்சுவலி வளர்ந்த விதங்கள் எல்லாமே பயங்கர ஒரு ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். கோயிலுக்கு போகிறது, ப்ரேயர் பண்ணுறது, கோயிலோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து நடக்கிறது, பயங்கர கோயில் அந்த அது என்ன சொல்கிறது, அந்த கோயில் அவங்களோட பாரம்பரியம் வந்து ட்ரெடிஷ்னல்ஸுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, ஃபேமிலியோட நேமை காப்பாற்றுறது, ஃபேமிலியை மதிக்கிறது, அது இல்லாமல் என்ன சொல்கிறது ஃபேமிலிக்காகவே வாழக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம சொன்னோம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு உண்டு. அதில் எந்த ஒரு மாற்றமும் தேர்ட் பார்ட்டி ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களோட ஒய்ஃபாக கூட இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் பவுண்டரி செட் பண்ணி மேபி இங்கே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கனெக்டான ஆட்களாக இருக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கனெக்டான ஆட்களாக இருக்கலாம். எஸ். ஸோ கரண்ட்லி ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி ஒரு சிலவங்க ஒரு பர்சனுக்கு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லைங்க பெயிண்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், படம் வரைகிற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க படம் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்களாக இருக்கலாம். ஓகே. இதெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சில க்ளூஸு, அது உங்களோட எனர்ஜியாக நீங்கள் ரெஸ்னேட் பண்ணுறதுக்கான ஒரு க்ளூ தான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் பேலன்ஸில் நம்ம சொல்லலாம். 2 சுச்சுவேஷனை கொண்டு போகிறதுக்கான உங்களையும் கொண்டு போகிறதுக்கான சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி. ஓகே. ஸோ 2 சுச்சுவேஷனே கொண்டு போகிறதுக்கான ஒரு பேலன்ஸ், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பவர் இந்த ஒரு பர்சனுக்கு இல்லை. ஆக்சுவலி இந்த பர்சன் பயங்கர லாயலான ஒரு பர்சன் ஆகும். ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டேபிளாக நிற்கிற ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போது இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு அதையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு பேலன்ஸில் இவருக்கு 2 சேம் ஆகும். ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் நீங்கள் அப்படின்னா 2மே இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். பட் இவருக்கு என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, இவருக்கு ஒன்றும் ஆக்சுவலி தெரியல நம்ம சொல்லலாம். ஓகே. இவர் இப்போ மனசிலாக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு ஒரு மாமரத்தையும் ஒரு தென்னை மரத்தையும் இப்போ நம்ம கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அது உடனே அதில் ஒரு ஏர்னிங் நமக்கு கிடைக்காது. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிஞ்சு தான் நமக்கு அதுக்கான ஒரு ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம். ஓகே. அது நம்ம கையில் வந்து செய்கிறதுக்கு அதுக்கு சுச்சுவேஷன் உடனே ஃபேவரபுளாக அமையாது, உடனே எல்லாம் சரியாகாது. ஸோ எல்லாத்துக்கும் இது ஈவினிங் டைம் சிந்திச்ச விஷயமும் இவர் அதுதான். ஓகே. அது நம்ம ட்ரீமாக இருக்கலாம், நம்ம வேர்ல்டாக இருக்கலாம், நம்ம உலகமாக இருக்கலாம், இல்லைங்க நம்ம உயிராக இருக்கலாம், நம்ம மூச்சு காற்றாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம். பட் அது ப்ராப்பராக அது நம்ம கையில் வந்து செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நாளைக்கு அது நமக்கு கிடைக்குமான கிடைக்காதுன்னு அந்த ஒரு விஷயத்தை இவரை ட்ரஸ்ட்டு பண்ணல. ஆக்சுவலி வரைக்கும் பேஷன்ஸ் உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இவர் இப்போ உங்கள் பக்கம் இல்லை. ஆக்சுவலி ஃபுல் ஃபோக்கஸ் இவர் தேர்ட் பார்ட்டி தான். இவர் உங்கள் பக்கத்தில் நிற்கவே இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பர்சனோட மைண்டில் ஒரு தோட்டம் உண்டு. இங்கே என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கனெக்ட் ஆனாலும் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. ஓகே. மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் எத்தனை மாத்திரம் இவருக்கு மைண்டை போட்டு இவர் டைவர்ட் பண்ணிட்டு உண்டு.
எனக்கு 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 இந்த பர்சன் வேண்டாம், இந்த பர்சன் கூட நான் ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும், ஒரு லிமிட்டேஷனாக இருக்கணும், நான் பார்த்து தான் பேசணும், பார்த்து தான் பழகணும். ஏன்னா கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. நான் தேவையில்லாமல் அவசரப்பட்டு நான் ஏதாவது ரொம்ப டீப்பாகி க்ளோஸ் ஆகி பட் நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது பெயின் அவளுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, சேம் உண்டு, 2 பேருக்கும் பெயின் உண்டு. ஸோ அதனால் பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணுறது நல்லதுன்னு ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, ஓகே, தென் என்னத்தை நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு தாட்டு தான். ஓகே, பயங்கர இன்னசென்ஸான ஒரு கேரக்டராக ஆக்சுவலி இன்னசென்ஸ் சொல்லும்போது பயங்கர ஒரு ட்ரூவான ஒரு கேரக்டர், பயங்கர லாயலான ஒரு கேரக்டராக நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அது ஒரு ஸ்டேபிள் ஆகும். அத்தனை ஆனால் ஃபுல்லி ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்லி இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இவருக்கு மனசில் ஆகிட்டு நீங்கள் பாரு, நீயும் நானும் செய்கிறதுக்கு நீயும் நானும் எப்படி நீ எஃபோர்ட் கொடுத்தாலும் எப்படி நான் எஃபோர்ட் கொடுத்தாலும் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. பின்ன என்னத்துக்கு நானும் நின்று நானும் ஒன்று பார்த்து சிரித்து பேசி மயக்கி என்னத்துக்கு ஃப்யூச்சரே இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் கடந்து எதுக்கு கஷ்டப்பட போகிறோம்? ஓகே, அது இன்றைக்கி இல்லாட்ட நாளைக்கு அதனால் எனக்கும் ஒரு பெயின் இருக்கும், உனக்கும் பெயின் இருக்கும். ஸோ மொத்தத்தில் அது ரிலேஷன்ஷிப்பை நிற்காமல் இருக்கிறது பெட்டர்னு ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனால் ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப்பை கண்டுக்காமல் இருக்கிறதும் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக இவர் தேர்ட் பார்ட்டி பக்கம் சாஞ்சிட்டு உண்டு, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டி பக்கம் யாரும் இவர் தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு தெரியும், இவருக்காக நீங்கள் பேக் பண்ணி நிற்கிறீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் இவர் ப்ராக்டிக்கல் பர்சனால் இவர் ஃபுல் பக்கம் தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் நிற்கிறாங்க. கரண்ட்லி ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே காட்டாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு தெரியும் ஃப்யூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு நான் உன்னை ஏமாற்ற போகிறேன், என்னால் நீ எதை கஷ்டப்பட போகிறேன், இல்லைங்க உன்னால் நான் எதை கஷ்டப்பட போகிறேன். நமக்களோட ஃபீலிங்ஸு எமோஷன் நம்ம சப்ரைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் யாருக்கும் பாரம் வேண்டாம்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இவருக்கு மைண்ட் ஒரு தாட் வந்துட்டு அதனால தான் கரண்ட்லி இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் தான் இருந்துக்கணும், ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளையும் மீறி நம்ம ஏதோ பண்ண போய் நம்மளால் 4 பேருக்கு ப்ராப்ளம் வேண்டாம். ஒட்டுமொத்தமாக இவர் நினைக்கிற விஷயம் என்னால் அவளுக்கு ப்ராப்ளம் வேண்டாம். ஓகே, நான் சிரிக்கிறேன், பேசுகிறேன், பழகிறேன், என்னால் ஏற்கனவே மேபி அவருக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிட்டு என்னால் கட்டாயம் பெயின் அனுபவிப்பா அந்த ஒரு தாட்டோடு அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு சிலவங்க இந்த பர்சன் உங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக இவர் ஃபேமிலியோட வேறொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு மேபி ஒரு சிலவங்க மூவ் ஆன் ஆகி 6 months இருக்கலாம், 6 weeks இருக்கலாம், 6 days இருக்கலாம், பட் மூவ் ஆன் ஆகிட்டு இப்போ ஈவினிங் டைமில் சிந்திச்ச விஷயம் மாற்றலாம். நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம், நமக்கு அது பிடிச்சிருக்குது, அது நமக்கு வேர்ல்டாக இருக்குது, உலகமாக இருக்குது, உயிராகவே இருக்குது. ஆனால் அது நம்ம கையில் ப்ராப்பராக வந்து செய்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கட்டும், சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது இப்போ நமக்கு இல்லை. அதை சிந்திச்சுட்டு இப்போ நமக்கு நிஜங்கிறது தேர்ட் பார்ட்டி தான். ஓகே, தேர்ட் பார்ட்டி பக்கம் நிற்கிறது பெட்டருங்கிற ஒரு தாட்டோட தான் கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி பக்கம் நிற்கிறாங்க. ஓகே, பட் ஓப்பனாக சொல்ல போனால் ஸ்னேகம் உண்டுன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஓவர்ஃப்ளோவிங் லவ் ஆகும், ஸ்னேகம் உண்டு. ஸ்னேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே அதான் அந்த ரீடிங் பார்க்கும்போது நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அது நமக்கு வந்து சேர்ந்து ஒரு ஆத்மா காதலாக இருக்கும், அது டிவாக எல்லாவற்றும் நமக்கு பெட்டராக இருக்கும். ஒரு போஸ்ட் கூட நமக்கு ஒரு லைஃப் லீட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஆத்மாவும் துடிக்கும். ஓகே, பட் இங்கே 2 பேரும் சேர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ தேர்ட் பார்ட்டிஸ், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது நம்ம சொல்லலாம். நமக்கு அதுதான் எங்கே மனசில் ஆகுது. ஒரு சொல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்மளாக இருக்கணும். தப்பி தவறி அங்கே போயிடக்கூடாது, கால் பண்ணிடக்கூடாது, மெசேஜ் பண்ணிடக்கூடாது. நமக்கு நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இம்பார்ட்டன்ட், தென் அதே சேம் டைம் நீங்களும் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேவையில்லாமல் உங்கள் மனசுலேயே ஆசையை விதைச்சு அதனால் நீங்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, காயப்பட்டுறக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இவர் மனசில் நம்ம ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவ்வளோ ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அதனால தான் ஸ்ட்ராங்காக இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பாரு எனக்கும் உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ யாரோ நான் யாரோ, உன்னை நம்பி நானும் வரல, என்ன நம்பி நீ வரல, ஏன் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பார்த்துக்கொண்டு இவர் வைக்கிறார் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வர்றதுக்கு தடுக்குது நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு டேட் பண்ணுறதோ ஃப்ளோட் பண்ணுறதோ இல்லைங்க தோற்றுறதோ மைங்கிற கேரக்டர் இவர் இல்லை. ஆக்சுவலி இவரை ஒருத்தவங்கள்கிட்ட பேசுகிறாரு, பழகிறாரு, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாரு அப்படின்னா அது மேரேஜில் எத்தணும்.
அது ஒரு கமிட்மெண்ட்டில் எத்தணும். சும்மா எனக்கு நேரம் போகல, நீ வா நானும் பேசுகிறேன், நீ பழைய அந்த மாதிரி கேரக்டர் இந்த ஒரு ரீடிங்கில் உள்ள ஆள் இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் அது ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணணும், சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணணும், நீயும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளால யாரும் ஹர்ட்டாக கூட நம்மளால எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். அப்போ இப்போ இவருக்கே ஆக்சுவலி உங்ககிட்ட வரணும்னு ஆசை உண்டு, இல்லை நான் சொல்லவே மாட்டேன், சீரியஸ்லி உண்டு. பட் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இருக்குது. காரணம் என்ன, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாது, ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது. ஓகே, டோட்லி ஆளே இலூஷன் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன இலூஷன்ஸ் மீன்ஸ் ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நம்ம எத்தனை மாத்திரம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடினாலும், பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும், தேர்ட் பார்ட்டி பக்கமே நின்னாலும், என்னதோ மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், மறுபடியும் அவளுக்கும் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு இவருக்கு ஒரு தாட்ஸ் ஆக்சுவலி, இவருக்கு ஒரு ட்ரீம் உண்டு, ஆம்பிஷன்ஸ் உண்டு. உங்கள் எப்படி உங்களுக்கு இவரை மேரேஜ் பண்ணிக்கணும், இவர் கூட ஒரு லைஃப் லீட் பண்ணணும், எப்படி உங்கள் ஆத்மா துடிக்குதோ அதே சேம் இவருக்கு உண்டு ஆக்சுவலி. பட் இவர் ப்ராக்டிக்கல் பர்சனில் எத்தனை மாத்திரம் இவர் மைண்டை டைவர்ட் பண்ணாலும், எத்தனை மாத்திரம் மைண்டுக்கிட்ட சொல்லி புரிய வச்சாலும், மறுபடியும் மனசாக இருக்கட்டும், நீங்கள் தான் வேணும் இவருக்கு நிற்குது. டோட்லி இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு பர்சன் ஆக்சுவலி நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் எங்கேயோ போய் மாட்டிட்டேன், எங்கேயோ போய் ஸ்டக் ஆகிட்டேன், அதுலேருந்து வெளியவே வர முடியாத ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஷோராக ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ் அஃப்கோர்ஸ் இவர் கரண்டி ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த ஈவினிங் டைமில் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயம் இந்த ஒரு பர்சன் உனக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும், உனக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுலேருந்து வெளியே வர அது பொதுக்குழிக்குள்ளே போய் நான் மாட்டின மாதிரி அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தாச்சுன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே, இதில் மாத்திரம் ஒரு கனெக்ஷன் இவருக்கு. இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் கிட்டே சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனாக இவரோட கேரக்டர்ஸ் ஆக்சுவலி ஓப்பராக சொல்லியாச்சுல, என்ன அப்படின்னா ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணணும், சொசைட்டி அக்செப்ட் பண்ணணும், யாரும் தன்னால் ஹர்ட் ஆகக்கூடாது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், அது எல்லாரோட சம்மதத்தோடு நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அதனால ஒரு பர்சன் ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு கரண்ட் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கணும். ஓகே, என் லைஃப்பில் எனக்கு இந்த ஒரு டைமில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வருங்கிற விஷயத்தை இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. அது ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கும், ஒரு டிவைன் லவ்வாக இருக்கும், அது ஒரு சொல் கனெக்ஷனாக இருக்கும்னு இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. தன்னை மீறி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஓகே, அது நல்லதுக்கு நடக்குதா கெட்டதுக்கு நடக்குதுன்னு இவருக்கு தெரியல ஆக்சுவலி. பட் இவரோட ஆத்மா ஆசைப்படுது. ஓகே, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருந்தால் கொள்ளலாம், ஓகே, மனசை விட்டு பேசினா கொள்ளலாம், நீ நானும் சேர்ந்தா கொள்ளலாம், லாஸ்ட் வரைக்கும் கான்டாக்டில் வந்தால் கொள்ளலாம், கம்யூனிகேஷனில் இருந்தால் கொள்ளலாம், இவருக்கு ஆத்மா ஆக்சுவலி ஆசைப்படுது. ஓகே, இவ்வளோ ஸ்நேகம் இருந்தோம் இவருக்கு. ஸ்நேகம் ஒன்றாங்கிட்ட அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டுங்க ஆக்சுவலி. இவரை ஆக்சுவலி கரண்டி ரூடாக நிற்கிறாங்க, பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டு எதாவது இருக்கா. ஓகே, இவருக்கு காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கலாம். சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், கரண்டி ரூடாக நிற்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சீரியஸ் இவர் ரூடாக நிற்கிறாரு, பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. பட் இது ஒரு பர்சனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வைரம் மாணிக்கம் என்னெல்லாமோ இருக்குது. பட் இது ஒரு பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களாம் இவரோட ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு செகண்ட் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கு அந்த ஒரு பர்சன் கூட சேர்ந்ததை ஆத்மா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், சாந்தி அடையும், நான் கம்ப்ளீட் ஆகும், நான் வாழ்ந்ததுக்கான ஒரு புண்ணியங்கிறது அந்த ஒரு பர்சன் கூட சேர்ந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் தேர்ட் பார்ட்டிலேயோ இல்லைங்க இவரோட காசுலேயோ பணத்துலேயோ இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களாகும். பட் இந்த ஒரு பர்சன் இவருக்கு உங்கள்கிட்ட கூட நிற்கிறதுக்கு ரீசன் தேர்ட் பார்ட்டி. ஓகே, கரண்டி ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இவரால் ஒரு கமிட்மெண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஒழிச்சு வாழ்றது, ஒழிச்சு வைக்கிறது இவருக்கு ஆக்சுவலி பிடிக்காது. இவரை பொறுத்த மட்டும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். அப்போ இப்போ இவர் மனசிலாக்கிற வேண்டிய விஷயம் என்ன, சந்தர்ப்ப சுச்சுவேஷன் சரியில்லை, ஹோப் உண்டு. ஓகே, நீ நானும் செய்கிறோன்னு ஒரு ஹோப் உண்டு, ட்ரஸ்ட் உண்டு இவருக்கு. பட் இது சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இவருக்கு சோ லெவல் அத்தனை மாத்திரம் ஸ்நேகம் இவருக்கு இருந்தாலும் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லட்டேன். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒவ்வொரு செகண்டும் இவருக்கு வெயிட் பண்ணுறதும் ஏங்கிட்டு இருக்கிறது இவர் உங்களுக்காக தான். இவருக்கு மைண்ட்லையாக இருக்கட்டும், ஹார்ட்லையாக இருக்கட்டும், முழுக்க நிறைஞ்சிருக்கிறது நீங்கள் தான்.
இத்தனை மாத்திரம் ஸ்நேகம் இருந்தது போது லேசினஸ் தான் காட்டுறாங்க. ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணதுக்கு லேசினஸ். ஏன்னா இப்போதைக்கு இது டைம் இல்லை, சுச்சுவேஷன் இல்லை. ஓகே, வார்டன் இவருக்கு தனக்கு மேலே வேதனையாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் மேபி நீங்கள் அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டே இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களை நினச்சி ட்ரீம்லேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போனால் வெளியே ப்ராக்டிக்கலாக நிற்கிறாங்க, பட் ஓப்பன் இன்னர் வயசை பார்த்தா உங்களோட தாட்லேயே இவர் ஒரு ட்ரீம்லேயே ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் உண்மையான விஷயம். இன்னும் எத்தனை நாள் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நினச்சி இன்னும் எத்தனை நாள் நான் ட்ரீம்லேயே வாழ்றது, நிஜ வாழ்க்கையில் எனக்கு வேண்டாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உள்ளுக்குள்ளே ஏங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர தலைவாதன மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் பர்சன் ஆகும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலியோட ஹாப்பினஸ், சொசைட்டி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் கடைசி வரைக்கும் நான் என் லவ் ட்ரீம்லேயே வாழ்ந்து போகிறது பெட்ரு. அந்த ஒரு தாட்டு தான் இவருக்கு. கில்ட்டி ஃபீல் ஆகுது. இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு அப்படின்னு அந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணனால இவருக்கு இப்போதைக்கு இவரோட தாட்ஸ் இந்த ஈவினிங் டைம் கூட சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை மாத்திரம் ஒருத்தனால ஃபீலிங்ஸ் எமோஷன் சப்ரஸ் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நானும் என் மைண்டை எத்தனையோ தூரம் டைவெர்ட் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். இவருக்கு எங்கேயாவது கண்ணை கட்டின இடத்துல, எங்கேயாவது ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒன்று அலறி விழித்து ஒப்பாரி வச்சு எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் யாரும் இல்லாத இடத்துல, எந்த மனுஷனும் இல்லாத இடத்துல தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனில் ஒன்று கத்தி விழிச்சா கொள்ளான்ட்டு அந்த அளவுக்கு இவருக்கு கில்ட்டி ஃபீல் ஆகுது. ஓகே, ஏன்னா அத்தனை மாத்திரம் இவருக்கு அவங்க மேலே ட்ரூ ஸ்நேகம் உண்டு. பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டு. ஓகே, அதே சேம் டைம் நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவருக்கு நான் தெரியும் என்ன அந்த வேர்ல்டில் நீ யாரால் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நான் சிரித்து பேசி நான் உனக்கு ஒரு ஹோப் கொடுத்து அதனால் நீ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு பெயின் என்னால் தாங்கவே முடியாது. ஸோ அதனால தான் இவர் ஸ்ட்ராங்காக இங்கே பாரு எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, ஒன்று நம்பி நான் பிறக்கல, என்ன நம்பி நீ பிறக்கல. இந்த மாதிரி இவர் பிஹேவ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இது தான். ஃபேன் போட்டிருக்கேன், ஸோ அதை அடிக்கடி கீழே விழுறது. ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாரான்னு கேட்டால் ஷோராக இவர் ஆக்ஷன் எடுப்பார். சீரியஸ்லி அது உண்மையான விஷயம். ஃபேமிலி எல்லாத்தையும் யூனிவர்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு இத்தனை மாத்திரம் ட்ரூ லவ்வை கொடுத்து இத்தனை மாத்திரம் ஆத்மா காந்திட்டு கொடுத்துட்டு என்னையும் அவளே செய்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம், எனக்காக தான் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கட்டுங்க ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. பட் நமக்கு ஆக்ஷன் எடுப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவருக்கு இருக்கிற ஸ்நேகம் ட்ரூவாகவும் இவருக்கு உங்களை தள்ளிட்டு இவருக்கு தள்ளி நீங்கள் இல்லாமல் இவரால் ஜீவிக்க முடியாது. ஸோ ஆக்ஷன் எடுப்பார், பட் நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். ஓகே, பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னா பவுண்ட்ரி தூக்கி மாற்றுவார், டோன்ட் வரி. ஓகே, இவருக்கு இன்னொரு பேரே உண்டு. ஈகோ திமுறையும் காட்டிட்டு இத்தனை மாத்திரம் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு காட்டிட்டு குறைச்சி 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க 6 மாதம் கழிஞ்சு மறுபடியும் நான் என் ஸ்நேகத்தை காட்ட போகிறேன்னா அவள் அந்த டைமில் எப்படி இருப்பாள், அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஏற்றுப்பாளா, இந்த ஒரு இது நினைக்கும் போது அவருக்கு பேரே உண்டு. ஓகே, அப்போ நமக்கு இப்போ உடனே இவர் கேட்டது கால் வருமா மெசேஜ் வருமானு கேட்டால் நமக்கு எந்த கார்டு வரல. இது நம்ம ட்ரூ ஃபீலிங்ஸாக இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஈவினிங் டைம் இவர் திங்க் பண்ண விஷயங்கள் ஃபீலிங்ஸாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நமக்கு டைம் எடுத்துக்கும். சரியா, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 36 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 80 இம்பார்ட்டன்ட், 40 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஒரு குட்டி முருகசல் ஆக்சுவலி ஃபேன் போட்டிருக்கேன், அது விழுந்துகிட்டே இருக்குது. 46 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 40 இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 888 இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 888. 444 இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம்.
January important, February important, April important, May important, June important, August important, September important, yes, October important. Okay, in important date பார்க்கலாம். 1 important, 2 important, 4 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 important, 19 important, 14 important, 20 important. எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.